மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்துப்போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? சங்கீதம் 88:10. நம் இருதயத்திலே கூட ஒருவேளை இவ்விதமான கேள்விக்குறிகள் இருக்கலாம். லூக்கா சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து நாயின் என்னும் ஊருக்கு போகிறார். அவர் சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். முதலாவது கர்த்தர் அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லி ஆறுதல் படுத்தினார். இரண்டாவது கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். மூன்றாவது அவர் வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று தமது ஜீவ வார்த்தையை உச்சரித்தார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். நான்காவது அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். தலிதா கூமி என்றார். சிறு பெண் மரித்தோரிலிருந்து எழுந்தாள். லாசருவே வெளியே வா என்றார். நாறிப்போன லாசரு ஜீவனோடு வெளியே வந்தார். மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்தார். செத்துப்போன வீரர் எழுந்து தேவனை துதித்தார்கள். எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே தேவன் எசேக்கியேலுக்கு தரிசனம் கொடுத்து எலும்புகள் உயிரடைந்து மகா பெரிய சேனையாய் எழும்பி நிற்க செய்தாரே. நம் ஆண்டவர் பெரியவர். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன். உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு அதிசயங்களை கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். உங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டா? சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஜெபம். அதிசயங்களை செய்கிற தேவனே, நீரே என் ராஜா. எனக்கு அற்புதங்களை செய்து என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.